நடிகர் யோகி பாபு அண்ட் பாவனா இவங்க 2 பேருக்குள்ள என்னதான் ஏன் பிரச்சனை, மாறி மாறி சண்டை போட்டிருக்காங்களே, அதுவும் பாவனாவை ஏன் எல்லாரும் இப்படி திட்டுறாங்க, இது போல கேள்விகள் பல பேருக்கும் இருந்திருக்கும். ஸோ என்ன நடந்தது, யார் மேலே தப்பு அண்டு பாவனா இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இது எல்லாத்தையும் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சனி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நடிகர் யோகி பாபு அண்ட் அவர் கூட சேர்ந்து பல நட்சத்திர பட்டாளங்களே இப்போ ஒரு ஈவெண்ட்ல கலந்துக்கிட்டாங்க. அந்த ஈவெண்ட்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடந்ததே சொல்லலாம். ஆனால் அதையும் தாண்டி ஒரு சில நெகட்டிவான விஷயங்களும் நடந்திருக்கு. அதில் ஒன்று தான் யோகி பாபை கலாச்சிருக்காங்க அண்ட் அவமானப்படுத்திருக்காங்க. பாவனா அப்படிலாம் சொல்லி சில பேர் தவறான விமர்சனம் கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன அங்கே நடந்துச்சுன்னா, ரவிமோகன் அவர்களுடைய அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி ஓப்பனிங் செரமனியில் தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ சிவகார்த்திகேயன் அவர்கள், கார்த்தி, இப்படி நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க. இதில் பாவனா மைண்ட் கேமிங்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த கேமில் நல்லா ஃபன்னாகவே பதில் சொல்லியிருப்பாரு எஸ்கே அண்டு கார்த்தி. இதை தொடர்ந்து யோகி பாபு கிட்ட வந்திருப்பாங்க. அப்போ அவரை பார்த்துட்டு, என்ன உங்களை பார்க்கவே இல்லையே நான் அப்படின்னு சொல்லும் போது, நான் தான் உங்கள் பின்னாடியே இருந்தேனே அப்படின்னு சொல்லுவார் யோகி பாபு. உடனே பாவனா சொல்லுவாங்க, இப்போ தான் முன்னாடி வந்துட்டீங்களே, பதிலை சொல்லுங்கள், கொஞ்சம் எழுந்து நின்று பதிலை சொல்லுங்கள், எல்லாருக்கும் உங்கள் முகம் தெரியட்டும், இது போலலாம் சொல்லுவாங்க. இவரும் எழுந்து நின்று பதில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட்டை பற்றியும் சொல்லுங்கள் அண்ட் உங்களுடைய மனசில் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் மைண்ட் வாய்ஸ் என்ன, இந்த கேள்வியும் கேட்பாங்க பாவனா. உடனே சொல்லுவார், கண்டிப்பாக இன்னும் படங்கள் இந்த கம்பெனி மூலிமா, ப்ரொடக்ஷன் மூலயமா தயாரிக்கணும், இது மூலயமா நிறைய ஆக்ட்ரஸ்க்கு பலன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, சரி நீங்கள் நல்லதாக பேசிட்டீங்க, அதை தாண்டி என்ன நினைக்கிறீங்க, உங்கள் மைண்டில் என்ன ஓடுது அதை சொல்லுங்கன்னா, ஏம்மா என்னம்மா ஓடும், இதுதாம்மா ஓடுது, நான் நல்லவன் தாம்மா அப்படின்ட்டு அவரும் சொல்லுவார். ஆமாம்மா நீங்கள் நல்லவர் தான்ட்டு பாவனாவும் சொல்ல, உடனே சொல்லுவார், அது ஏம்மா கொழாடி சண்டை போடுற மாதிரியே மூஞ்சி வச்சுட்டு பேசுகிற, நல்லா சிரிச்ச முகத்தோட தான் பேசுன்னு அவரும் கேட்க, உடனே இவங்களும் ஆமாம்மா நீங்கள் நல்லவர் தான், மைக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. இதுதான் அங்கே நடந்ததாக அந்த வீடியோவில் இது இருந்துச்சு. இதை பார்த்துட்டு, ஏன் இப்படி பண்ணீங்க பாவனா, ஒவ்வொருத்தரையும் நீங்கள் எப்படி நல்லா ட்ரீட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தானே யோகி பாபா ட்ரீட் பண்ணணும், அவர் மட்டும் என்ன உங்களுக்கு, இப்படி நிறைய விதமான விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருந்தது. குறிப்பாக நிறைய பேர் சொன்ன கமெண்ட்ஸ் என்னன்னா, டிடி கிட்ட இருந்து கற்றுக்கோ, அதனால தான் டிடியை எல்லா ஷோலையுமே ஆங்கர் பண்ண கூப்பிட்றாங்க. அவங்க எவ்வளோ பெரிய லெவலில் அவங்க இருந்தாலும், மற்றவங்க எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்கள என்கரேஜும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் டிடியை அடிச்சிக்கவே முடியாது. நீ போய் கற்றுக்கிட்டு வந்து ஆங்கரிங் பண்ணு. நீ இப்படி மற்றவங்கள நோஸ் கட் பண்ணி அது மூலயமா வியூஸ் வாங்கணும்னு நினைக்கிறதுனால தான் நீ இப்படியே ஆங்கராகவும் இருக்க. அதுவும் எங்கே இருக்க, எங்கே இருந்தே இப்போ எப்படி ஆயிட்டேன்றது உனக்கு தான் தெரியும். இப்படி அவங்களுடைய ஆங்கரிங்கை பற்றியும் அவங்க திட்டி சில விமர்சனங்களை பண்ணிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் அவர் இந்த அளவுக்கு இருக்காரு அப்படின்னா அதுக்கு காரணம் அவருடைய விடாமுயற்சி, உழைப்பு, இது எல்லாமே தான். அவர் ஒன்றும் வெற்றியை ரொம்ப ஈஸியாக பார்க்கல, அவரும் கஷ்டப்பட்டு தான் மேலே வந்திருக்காரு. அதனால் அவருக்கும் மரியாதை கொடு, இது போலலாம் நிறைய பேர் விமர்சனங்களை பண்ணிட்டு வராங்க. சரி, பாவனை எதுக்காக எல்லாரையும் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க, இவரை மட்டும் ஏன் இப்படி பேசுனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு குட்டி ஸ்டோரியும் இருக்குது. 2 பேருமே விஜய் டிவியில் இருந்து தான் வந்தவங்க. அதுலேயும் லொல்லு சபா ஷோவில் ஒன் ஆஃப் த பார்ட்னராகவே இருந்தார். ஒரு பக்கத்து பார்த்திங்கன்னா இவர் ஏடியாவும் இருந்திருக்காரு, ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்திருக்காரு. 2 வருஷத்தில் இவர் அதில் ஆக்டும் பண்ணியிருக்காரு. இப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருந்து தான் மேலே வந்தார். ஸோ இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தார், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி விஜய் டிவியில் தான் ஆங்கராக இருந்தாங்க பாவனா, அதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போது ஸ்போர்ட்ஸ் சேனலுக்கு போயிட்டாங்க, அங்கேயும் ஆங்கர் தான் பண்ணிட்டு வராங்க. ஸோ 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணி ஒருத்தங்க மேலே வந்தால் அவங்கள பார்த்து பொறாமையில இப்படி தான் பேசணுமா அப்படின்ற கேள்வி மட்டும் இல்லாமல், உன் கூட தான் சிவகார்த்திகேயனும் வேலை பார்த்தாரு. அப்படி சிவகார்த்திகேயன் இப்போ டாப்பில் இருக்காரு, அவரை நீ இப்படி பேசியிருக்கலாமா, இப்படி பேச முடியுமா உன்னால், இது போலலாம் கூட கேட்டுட்டு வராங்க. ஸோ இது 100க்கு 100 உண்மை தான். சிவகார்த்திகேயன் அவர்களை பேச முடியாது, அவருக்குன்னு ஒரு தனி ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி யோகி பாபா அவர்களுக்கும் இருக்காங்க. இருந்தாலும் இவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வள வந்துட்டு இருக்கிறதுனால 4 பேர் முன்னாடி என்னதான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் மரியாதை கொடுத்து தான் பேசுவாங்க. அதே ஃப்ரெண்ட்ஷிப், அதே மரியாதையை யோகி பாபுக்கு அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதை பற்றி அவங்க கொடுத்த விளக்கம் என்னன்னா, எனக்கும் அவருக்கும் என்ன ஒரு உறவு இருக்குது, எந்த அளவுக்கு நட்புறவு இருக்குன்றது எங்கள் 2 பேருக்கு தெரியும். அது தெரியாமல் 30 செகண்ட்ஸ் நடந்த அந்த ஒரு விஷயத்தை, அந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு இதுக்காக
இவ்வளோ மிகப்பெரிய வன்மத்தை கக்குறீங்க? அங்கே என்ன நடந்தது அப்படின்றதே யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது எதுக்காக தப்பு தப்பாக பேசுகிறீங்க? அதுவும் எவ்வளோ மோசமான வார்த்தைகள். ஏன் இப்படி பேசுகிறீங்க? அங்கே எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் நடந்ததில்ல, அதை பற்றி பேசலாமே, எதுக்காக இதை பற்றி மட்டும் எல்லாரும் பேசுகிறீங்க இப்படின்ற கேள்வி கேட்டது மட்டும் இல்லாமல், நானும் அவரும் இப்போ பழக்கம் இல்லை, எப்போயோ நாங்கள் பழக்கம். குறிப்பாக சிஎஸ்கே கேம்லாம் ஆடும்போது அவர்கிட்ட நான் நல்லா ஃபன்னாகவும் இதே மாதிரி தான் பேசியிருக்கேன். அதே பொது மேடையில் தான் நான் இவரை பேசியிருக்கேன். அப்போ அவரும் என்கிட்ட அப்படி தான் பதில் பேசியிருக்காரு. அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்காரு. அதனால் இந்த விஷயம் எங்களுக்கு பெருசாக தெரியல, பார்க்குற உங்களுக்கு தான் பெருசாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது. பார்க்குற உங்கள் மேலே உங்களுடைய பார்வையில் தான் தவறு இருக்குது. ஸோ உங்களுடைய பார்க்குற அந்த விதத்தை மாற்றுங்க. ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்காதா, ஒரு விஷயத்தை பற்றி பேசக்கூடாதா, பேச முடியுமா முடியாதா, இது போலயே வலை வீசி தேடி தேடி சின்னதாக இருக்கிற விஷயத்த ஊதி ஊதி ஏன் பெருசாக்குறீங்க அப்படின்ட்டு கோவமாக பேசியிருக்காங்க. வாழ விடு அப்படின்னும் அவங்க கடைசியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாவனா நல்ல நட்பில் இருக்கிறதுனால தான் நான் இப்படி பேசினேன்னு சொன்னாங்க. அதே தான் வந்து சிவகார்த்திகேயன் கிட்டேயும் அவங்களுக்கு நல்ல நட்பு இருக்குது. கிட்டத்தட்ட 15 வருட காலம் சிவகார்த்திகேயன் அவர்கள் அவங்களுக்கு தெரியும் சொல்லியிருந்தாங்க. அந்தளவுக்கு நட்பு இருக்குன்னா எல்லார்கிட்டையும் அந்த மாதிரி தானே நடந்துக்கணும். அவங்க ஆள் பார்த்து பேசுகிறாங்களா? அதுவும் வந்து யோகி பாபா அந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு, உன்ன மாதிரியா இவனுக்கு வந்து ஷேர்லாம் கொடுக்காதீங்க, அவனை பின்னாடியே இருக்க விடுங்க, அவன் என்ன உட்காந்துட்டானா, இப்படிலாம் வந்து நீ நினைக்கிற மாதிரியா நான் நினைக்க போகிறேன், எல்லாருக்கும் நான் நல்லது தான் நினைக்க போகிறேன்ட்டு அந்த இடத்துல நோஸ் கட் பண்ணியிருப்பாரு யோகி பாபுவும். ஸோ யோகி பாபு அவர்கள்கிட்ட மொக்க வாங்கினது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி திமுருத்தனத்தை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணி ஆகணுன்ட்டு நிறைய பேர் விமர்சனங்கள் பண்ணிட்டு வராங்க. கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. என்னதான் நட்பாக இருந்திருந்தாலும் அந்த இடத்துல அவங்க வந்து ஜாலியாக வந்து ஆஃப் கேமராவில் அவங்க பேசணும்னு சொன்னாலும் ஆன் கேமராவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மரியாதை அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாருமே தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதே தான் இவரும் எதிர்பார்த்துருக்காருன்ட்டு இவருடைய அந்த பதிலில் இருந்தே தெரிஞ்சிருக்கு. அந்த வகையில் பாவனா செய்த இந்த செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.